தூய்மை பணியாளர்களோட போராட்டம் மீண்டும் தொடங்கி இருக்கு. மீண்டும் போலீசார் அவங்க மீது அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு கைது பண்ற நடவடிக்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கா சார்? அந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் அரசுக்கு இது நெருக்கடியாக இருந்தாலும் அரசு இதை அலட்சியப்படுத்துகிறது. அதாவதுங்க, ஒரு நெருக்கடி வந்தா என்ன செய்வீங்க? ஒரு நல்ல அரசு என்ன செய்யும் என்றால், அது நெருக்கடி வருவதற்கு முன்னதாகவே அதை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் நெருக்கடி வரக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து அதற்கு தக்கபடி முன்னேற்பாடான உங்களுடைய அந்த நீங்கள் கொண்டு வர இந்த கான்ட்ராக்ட் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அல்ல, அவங்க சொல்றது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, தனியாருக்கு வந்து தூய்மை பணிகளை கொடுக்க கூடாது. இன்னொன்னு, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். பணி நிரந்தரம் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றுங்க. அவங்களோட இந்த அடிப்படை கோரிக்கையை தான் கேட்கிறாங்க. ஆனா அதை அரசு செய்யாம அலட்சியம் காட்டுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டிய காரணங்கள் பல இருக்கின்றன. என்னவென்றால், இவர்கள் கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க, அந்த கான்ட்ராக்ட்ல யார் யார் பலன் அடைகிறார்கள், அதனால் நசுக்கப்படுகின்ற இந்த தூய்மை பணியாளருடைய வருமானம் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியம். நீங்கள் தனியார் மயமாக கொடுப்பது என்பது கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செகண்டரி ஒப்பீனியன் தான். ஆனா அவருடைய வருமானம் இருக்கிறது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் இன்று வரை வாங்கி கொண்டிருந்த சம்பளம் கூட இவர்கள் இந்த பணி நியமனத்தின் மேல போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கான்ட்ராக்ட் காஸ்ட் இஸ் வெரி ஹை. அதுல போகக்கூடிய அந்த காசு, அந்த இருக்கக்கூடிய அதுல கிடைக்கக்கூடிய கமிஷன் அது எங்கே கைமாறுகிறது என்று பார்க்கிற போது அட் ஹூஸ் காஸ்ட்? இந்த அன்றாடமாக வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளருடைய வருமானத்தை நசுக்கி, அவருடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி, அந்த காசை நீங்கள் கமிஷனா எடுத்து அதில் நீங்கள் ஒரு ஊழல் செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினைக்குமேயானால், ஒரு அரசு அதிகாரிகள் நினைப்பார்களேயானால், இந்த அரசாங்கத்தை என்னவென்று சொல்வது?